ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்ன? முதலாவது, எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்று மனிதர்களாகிய நம்மால் சொல்ல முடியாது. we have limitation. என்னை மிஞ்சி யாரும் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. நம்ம பல நேரங்களில் மிக எளிதாக சொல்லிவிடுவோம். என்னை மிஞ்சி யார் இருக்கா இந்த காரியத்தில்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை மிஞ்சி ஏலோகிம் இருக்கிறார், கடவுள் இருக்கின்றார். இரண்டாவது, நான் இருக்கிறேன் என்று மிக எளிதாக சொல்லிடுவோம். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நாம் மாறிவிடுவோம். ஆனால் யெகோவா அப்படி அல்ல. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர், இருக்கிறாராகவே இருக்கிறேன். ஹீ இஸ் த யெகோவா. மூன்றாவது, பல நேரங்களிலே ஆளுகை தன்மை மனிதர்களுடையதாய் பார்க்கிறோம். ஆனால் ஆளுகை தன்மை கடவுளுடையது. ஆளுகை தன்மை கடவுளுடையது. மூன்று காரியங்கள். ஒன்று, எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. கடவுள் நமக்கு மேலாகவும் செயல்பட முடியும். இரண்டாவது, நான் இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. கடவுள் இருக்கிறாராகவே இருக்கிறார். நாம் இருப்பது கூட கடவுளுடைய கரத்தில் தான் இருக்கிறது. மூன்றாவது, நான் ஆளுகின்றேன் என்று சொல்ல முடியாது. நமக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான தன்மை கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அதிகாரத்தை கொடுப்பவரும் கடவுள், அதிகாரத்தை பறிப்பவரும் கடவுள். அப்படிப்பட்ட ஆளுகை தன்மை கடவுளிடத்தில் இருக்கிறது என்று எண்ணுவோமே என்றால், அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருப்புமே என்றால், கடவுளை குறித்த ஒரு பயம் நம்மிடத்தில் இருக்கும். கடவுளுடைய வீட்டை குறித்த ஒரு அச்சம் நம்மிடத்தில் இருக்கும். ஆகவேதான்